வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்று சிந்திக்க உள்ள தலைப்பு உலக சமாதானம். உலக சமாதானம் என்றால் என்ன, அதன் நோக்கம் என்ன என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். இதற்கு குருமகான் ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். அதாவது என்ன டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா, உலகில் பிறக்கும் மனிதர்கள் மொழி ஜாதி பேதங்கள் அற்று அவரவர் வயதிற்கு ஏற்பவும் தேவைகளுக்கு ஏற்பவும் உணவு, உடை, இடம், கல்வி, தொழில், வாழ்க்கை துணை இவைகளை பெற்று அடைந்து வாழும் திறமை அறிந்து கூட்டுறவாக ஒரே குடும்பம் போல் அன்போடும் பண்போடும் தன்னை உணர்ந்து கடமை புரிந்து அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டார். அதாவது சுவாமிஜி அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் என்னன்னு நம்ம பார்த்தோமானா, மனிதர்களிடையே ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு, உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு என்ற வித்தியாசமே இருக்கக்கூடாது. மனிதர்கள் எல்லாருமே ஒன்று போல் இருப்பவர்கள். மனிதர்கள் அனைவரும் அடிப்படை வசதி தேவை, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கட்டாயம் தேவை. அப்படின்னா என்னன்னா, உணவு, உடை, இருப்பிடம் அவசியம் தேவை. அது மட்டும் இல்ல, அதாவது அடிப்படை வசதி மட்டும் இல்ல, வேற என்னென்ன வேணும்னா கல்வி வேணும், தொழில் வேணும், வாழ்க்கை துணையும் வேணும். இவைகளும் மிக அவசியம். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உலக மக்கள் அனைவரும் எல்லாரிடமும் அன்புடன் இருத்தல் வேண்டும், அதுவும் அவசியம். எல்லாரிடமும் பண்போடு வாழுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவரவர்களுக்கு உரிய கடமையை செய்து, உலகத்துல மனிதர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கும். கடமை மாறுபடலாம், ஆனா எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. கல்யாணம் செய்தவர்களுக்கு, திருமணம் செய்தவர்களுக்கு ஒரு கடமை இருக்கலாம், படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு கடமை இருக்கலாம், இல்லைங்களா? அதே மாதிரி அவரவருக்குரிய கடமை செய்து அமைதியாக வாழ வேண்டும். அதான் சமாதானம். இந்த மாதிரிலாம் இருக்கணும். அன்பு பண்போட வாழ வேண்டும். மனிதர்களுடைய எந்த வித்தியாசத்தையும் நாம பார்க்கக்கூடாது. அடிப்படை கல்வி எல்லாருக்கும் தேவை. மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. வாழ்க்கை துணை தேவை, கல்வி தேவை, தொழில் தேவை, எல்லாமே தேவை. அப்ப அந்த மாதிரி இருந்து கொண்டு நாம் கடமையும் செய்து கொண்டு அமைதியாக வாழ வேண்டும். இவ்விதமாக மனிதர்கள் இருப்பார்களாயின், எல்லா மனிதர்களும் இருப்பார்களாயின் உலக சமாதானம் நோக்கமாகும், அதுதான் திட்டமாகும். உலக சமாதானமும் விரைவில் வந்துவிடும். அடுத்ததாக உலக சமாதானத்திற்கு என்னென்ன திட்டம் என்பதை நாம சிந்திக்கலாம். என்னென்ன திட்டம் இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு சிலவற்றை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக குறுகிய நோக்கம் மாற வேண்டும். பெருந்தன்மையா இருக்கணும். குறுகிய நோக்கம் மாற வேண்டும். என்னென்ன குறுகிய நோக்கம் நம்ம வச்சிருக்கோம், மனிதர்கள் வச்சிருக்காங்க? நான், எனது, தான், தனது என்ற குறுகிய நோக்கம் மாற வேண்டும். நான்னா நான் யார் தத்துவம். எல்லாமே நான் தான் செய்யறேன். ஒரு சிலர் இருக்காங்கங்க, சொசைட்டிலையும் இருக்காங்க, குடும்பத்திலையும் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, நான் இல்லைன்னா இந்த குடும்பமே ஓடாது, என் தலையில தான் இந்த கம்பெனியே ஓடுது. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, ஒரு குடும்பமும் ஓடும், கம்பெனியும் அமைதியாக வேலை செய்யும். அது அவங்க உணரதே இல்லை. எல்லாம் நம்ம தான் செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் தனது என்ற ஒரு பற்று, எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்ற ஒரு பற்று, இதெல்லாம் என்னது? குறுகிய நோக்கம். இந்த குறுகிய நோக்கம் எந்த மனிதர்களிடமும் உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையை நடத்துவதற்கு எது தேவை, எது தேவை இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு எது தேவை, எது தேவையில்லை. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், மாலுக்கு போறோம், சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் போவோம். ஆனா அங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வியாபார டெக்னிக் இருக்கும். அத பார்த்தோன்னே என்ன செய்ய, தேவையோ தேவையில்லையோ வாங்கிடுவோம். வாங்கினா வீட்டுல இடம் இருக்காது. இப்போதைக்கு இது தேவையில்லை, சரி பரன்ல போட்டுடலாம்னு அதை மறந்துடுவோம். பரன்ல போட்டதையே மறந்துடும், இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் மனசு வராது. அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இது இல்லாமல்
இந்த பொருள் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியுமா முடியாதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். எது தேவை நமக்கு? அவசியம் தேவைன்னா தான் நம்ம செலவு செய்து அந்த பொருளை வாங்குறோம். எதனாலும் சரி. இப்ப இது தேவையில்லை. இது இல்லாம நம்ம வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னா, அது தேவையில்லைன்ற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நாம் இருக்க வேண்டும். அப்புறம் அடுத்ததாக மனிதர்கள் எல்லாருமே உருவத்தில வேறுபாடு கொண்டவர்கள். அதாவது ஒரு சிலர் குள்ளமா இருப்பாங்க, ஒரு சிலர் உயரமா இருப்பாங்க. அந்த மாரி உருவத்தில வேறுபாடு இருக்கும். ஆனா எல்லாருக்குமே ஒரு பொது தன்மை உண்டு. அத்தனை மனிதர்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கு பொது தன்மை உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர், அறிவு, இயற்கை, இன்பம், துன்பம். எல்லார்ட்டயும் உயிர் இருக்கிறது. எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. அவங்கவங்க அறிவின்படிதான் அவங்க வாழ்க்கைய நடத்துறாங்க. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை நம்ம நடத்த வேண்டும். எல்லாருக்குமே இன்பம் வருகிறது, துன்பம் வருகிறது. மாத்தி மாத்தி வருது. இதெல்லாம் வந்து பொதுத்தன்மை. அடுத்தது வந்து மனிதர்கள் எல்லாருமே தன்னை அறிதல். தன் அறிவு. அதாவது தன் அறிவுனா நான் யார் என்ற தத்துவம். தன்னை அறிதல் மிகவும் அவசியம். நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்து எல்லா எல்லா மனிதர்களிடத்தையும் அன்போடு பழகுவோம், பண்போடு பழகுவோம். அப்ப அந்த அனைத்து மனிதர்கள்ட்டயும் நம்ம வந்து தன் அறிவு இருத்தல் வேண்டும். இதுக்கு என்ன பண்ணணும்? தன்னை அறிதல் என்பதை உணர்வதற்கு என்ன செய்யணும்? ஆன்மீக அறிவு வேண்டும். அப்ப ஆன்மீக அறிவுன்னா என்ன? அதாவது ஆன்மீக அறிவு அப்படின்னு சொல்லும்போது, எல்லா மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஆன்மா இறைநிலையாக வந்துள்ளது அப்படின்றது தான் அந்த மாரி நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆன்மீக அப்ப அந்த மாரி இருந்தோமானால், இறைநிலையை பற்றி அறிகின்ற ஒரு ஆன்மீக ஞானம் நமக்கு வரும். அப்ப அந்த மாரி இருந்தா, உலக சமாதானம் விரைவில் வந்துடும். என்ன சொல்றாரு இந்த கருத்துல? நான் யார் தத்துவத்தை உணர்தல், தான் தனது என்ற பற்றை விடுதல், இன்பம், துன்பம் எல்லாருக்கும் பொதுவானவை, ஆன்மீக ஞானம் பெறுதல். அப்ப குறுகிய நோக்கம்னா என்ன? செல்ஃபிஷா இருக்கிறது. தன்னுடைய நலன் மட்டும்தான் முக்கியம். மத்தவங்க எப்படி போனா நமக்கென்ன? அப்படின்னு இருக்குது. அந்த குறுகிய நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னா, இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மகரிஷி அவங்க குடுத்திருக்காங்க. 2வதாக என்ன பாயிண்ட்ஸ்னா, பயனுள்ள கல்வி முறை. பயனுள்ள கல்வி முறையில 2 விதம் உண்டுங்க. ஒண்ணு வந்து வாழ்வியல் கல்வி முறை. 2வது வந்து வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முறை. வாழ்வியல் கல்வி முறைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெயில், மழை, காற்று, பனி கோள்களின் சஞ்சாரத்தால் உடலில் ரசாயன மாற்றத்தினால் உடலில் ஏற்படக்கூடிய துன்பங்கள். அப்ப இது என்ன சொல்ல வர்றாரு அவரு? அப்ப வெயில்னா நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இப்ப சென்னையில வந்து கடுமையான வெயில் அப்படின்னு சுகாதாரத்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதியவர்கள், குழந்தைகள் அவங்கலாம் வந்து 11லிருந்து 3 மணி வரைக்கும் போகாதீங்க அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் போக போக மே மாசமெல்லாம் கடுமையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அப்புறம் அடுத்தது காற்று, பனி, அப்புறம் கோள்களின் சஞ்சாரம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் இயற்கை. எதுவுமே நம்மால செய்யக்கூடிய காரியமே இல்ல. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பாயிண்ட். பொறுமை தேவை. செ செ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூடுமான வரையில வந்து முயற்சியின் உதவியால் போக்கிக் கொள்வார்கள். அந்த மாரி போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்கு தேவை. வெயில் வந்துருச்சு என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு வேண்டிய உடைகள், அதற்கு வேண்டிய உணவுகள், இப்படிலாம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாரியாக ஒரு அறிவு தேவை. இதுதாங்க பயனுள்ள கல்வி முறை. அவசியம். பயனுள்ள கல்வி முறை இருக்குமாயின், என்ன துன்பம் வந்தாலும், இயற்கையில் ஏற்படுகின்ற என்ன துன்பம் வந்தாலும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவு வரும். அதுக்கப்புறம் அடுத்ததாக சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை வரும். அறிவு நிலை வந்தவுடன் அதை எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்பதை ஆராய்ச்சி திறன் வரும். அடுத்தது என்ன பாயிண்ட்னா, மொழி. அப்ப அந்த அ துன்பத்தை ஏற்றுக்கொள்ள அதாவது இப்ப இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். எப்ப இந்த அறிவுடைமை அறியாமையின் காரணமா அறிவு இல்லன்னு வச்சுக்கோங்க. அறிவுடைமை இல்ல. அப்ப அறியாமையின் காரணமாக இருந்தாங்கன்னா, இந்த பயனுள்ள கல்வி முறையை அவங்க வந்து பயன்படுத்தவில்லை. அவர்கள் படிக்கவில்லை. அப்ளை பண்ண தெரியல வாழ்க்கையில அப்படின்னா, அவங்களுக்கு துன்பத்தை ஏற்றுக்கொள்ள துணிவு வராது. துன்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை வராது. அந்த எண்ணமே வராது. அந்த எண்ணம் வந்தா தானே பொறுமை வரும். அப்ப வாழ்வு நாள் முழுவதும் துன்பத்தைக் கண்டு, அஞ்சி,
ஸ்ட்ரெஸ்ஸோட விரக்தியோட அவங்க வந்து என்ன செய்வாங்க, வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க. அப்ப அந்த மாரி இல்லாம, இந்த பயனுள்ள கல்வி முறையை கற்றுக்கொண்டோமானால், நமக்கு ஆராய்ச்சி திறன் வரும், சிந்தனை திறன் வரும். அதுக்கப்புறம் அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் வரும், சகித்துக் கொள்ளக்கூடிய பொறுமை வரும். இது முதல் கல்வி முறை. வாழ்வியல் கல்வி முறை. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வாழ்க்கைக்கு எது தேவை? வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள கல்வி முறை. முதல்ல பார்த்தது வாழ்வியல் கல்வி முறை. இது வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முறை. அது என்ன? அதுவும் பயனுள்ள கல்வி முறை தான். என்ன கத்துக்கணும்? வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முறைய சுவாமிஜி சொல்றார். விவசாயம், நெசவு, சமையல், வீடு கட்டல். எந்திரங்களை பற்றிய ஒரு அறிவு, விஞ்ஞான கருவிகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோமானால், இது வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முறை. இத தெரிந்து கொண்டாதான் மனிதன் வசதியாக வாழ முடியும் அப்படின்றார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, மொழி. மொழி மிகவும் அவசியம். ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மொழி தேவை. என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றார், அப்ப இது உலக பொதுமொழி அவசியம். உலக பொதுமொழி அவசியம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா எதுவும் அவர் சொல்றதோட விடல. என்ன செய்யணும், ஏது செய்யணும்ன்றத அந்த நடைமுறையையும் சொல்லி தர்றாரு நமக்கு. அவர் அதுக்கு என்ன செய்யணும்? உலகில் உள்ள மொழிகள்ல எது சிரமம் இல்லாம இருக்கு? இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சிரமம். இப்ப என்னுடைய தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தமிழ் தான் தாய்மொழி. அதனால ஈஸியா பேசிடலாம். மத்த மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தமிழ் பேச முடியாது. அப்ப அந்த மாரி சிரமமே இல்லாமல் எந்த மொழியானது எழுதக்கூடியதோ, எந்த மொழியானது படிக்க முடியுமோ, அந்த மொழியை உலக பொது மொழியாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் அப்படின்றார். அதனால உலக பொதுமொழி மிகவும் அவசியம் என்றார். இந்த கல்வி முறைதான் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முறையாகும். அடுத்ததாக மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், அதனால் ஏற்படக்கூடிய இன்பம், துன்பம், விளைவுகள். நிறைய சூழ்நிலை நமக்கு வருது. அதுல இன்பமும் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கு, துன்பமும் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது என்னன்னு கேட்டா 8 வகையா பிரிச்சிருக்காங்க. உடல் நலம், அறிவின் நிலை, செல்வம், உற்றார், ஊர், உலகம், பூமி, கோள்களின் சஞ்சார நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து சிக்காமல், அந்த சிக்கலில் இருந்து மனிதன் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு சிந்திக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கை நமக்கு வசதியா இருக்கும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் என்ன? முதல்ல என்ன பார்த்தா உடல் நலம். இப்ப உடல் நலத்தை எடுத்துட்டீங்கன்னா, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. எல்லா மனிதர்களுக்குமே அதே மாதிரிதான். அப்ப இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். உடல் நலம் ஒரு குறைவு ஏற்பட்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதை போக்குவதற்கு என்ன வழிமுறை என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இல்லையா, உடலை நன்கு பேண வேண்டும். வரும் முன் காக்க வேண்டும். முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, வெயில் வருது, மழை வருது, காத்து வருது. அப்ப இந்த இந்த காலம் வந்து சென்னையில சம்மர் சீசன். அப்ப என்ன பண்ணணும்? அதனால நமக்கு உடம்பு பாதிக்கப்படும். இந்த மாதிரி 11 மணிக்கு போனோம்னா டீஹைட்ரேட் ஆயிடும். டீஹைட்ரேட் ஆனா மனிதனுக்கு மயக்கம் வரும். அப்ப அதனால என்ன செய்யறது? போகாம இருக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த உடல் நலத்தை பேணுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த சூழ்நிலையில் இருந்து, ஏன்னா நிச்சயமாக மழைனாலும் சரி, பனினாலும் சரி, உடல் நலம் ஓரளவுக்கு கெடுதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அந்த மாதிரி வருமுன் காக்க வேண்டும். அடுத்தது செல்வம். செல்வம் இன்று இருக்கும், நாளை போகும். அதனால வந்து நம்ம எப்படின்னே சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது உற்றார், ஊர், உலகம். நம்ம ஒருத்தருடைய ஊருக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அது அவசியமா செல்லணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, இல்ல வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி, கட்டாயம் செல்லணும். நம்ம பிளான் பண்றோம், டிக்கெட் எல்லாம் வாங்கிடுறோம். அப்ப அந்த நேரத்துல நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு உடல் நலம் சரியில்லை. அது ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. அப்ப எதுக்கு பிரயாரிட்டி கொடுக்கணும்ன்றது நம்ம சிந்திக்கணும். அப்ப உடல் நலம் சரியில்லாம போயிட்டாங்க அப்படின் போது நம்ம ஊருக்கு போற சூழ்நிலையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருந்தோம்னா சிக்கல் இருக்காது. சரி, நம்ம அவசியமா ஊருக்கு போனா அவங்கள வந்து எப்படியோ பாத்துக்கிறாங்க, யாரையாவது விட்டு பாத்துக்க சொல்லலாம் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா நமக்கு அது சிக்கல் தான். அதே மாதிரி உலகம். நமக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னும் போர் முடியல. போர் ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த சூழ்நிலையில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாட்டுல இருந்தாங்க.
சில பேர் வேலையா போனாங்க, சில பேர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு வர வேண்டி இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போக முடியாமல் இருந்தது. அப்ப இத நாம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இல்லைங்களா? நம்ம போக வேண்டும் என்று நினைக்க முடியாது. நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப பூமி, கோள்களின் சஞ்சார நிலை. முதல்லயே சொன்ன மாரி மழை பெய்யுது. நம்மால எங்கும் போக முடியாது. கடுமையான வெயில் இருக்கு. நம்மால எங்கேயுமே போக முடியாது. அப்புறம் அடுத்தது வந்து பனி பெய்கிறது. இதெல்லாம் முதல்லயே பார்த்ததுதான். அதனால அந்த மாரி நேரத்துல எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி. இப்ப ஒவ்வொரு மனிதரும் பெரும்பாலும் இத்தகைய சூழ்நிலையில் நிர்பந்தங்களுக்கு இடையே தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த மாரி செயலாற்றிக் கொண்டிருக்கும்போது, இந்த சூழ்நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப மாற்றிக்கொள்வதற்கு என்ன தேவை? அறிவின் துணை தேவை. சிந்திக்கிற திறன் தேவை. அறிவினுடைய துணை வைத்துக்கொண்டு, எதுவுமே இல்லாம நம்ம அதாவது என்ன சொல்றது? பிளன்ட்டா இருந்துட்டு, அப்புறம் வந்து மாட்டிக்கிட்டு நம்ம தவிக்கக் கூடாது. சில பேர் இருக்காங்க. ஒருத்தர் இடத்துக்கு போணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போணுமா, அது அவசியமா போக வேண்டிய இடமா, ஆனாலும் கார் வச்சுக்கிட்டு போறாங்க. பட் அவங்க கிளம்புற நேரம் வந்து 4. அதுக்கப்புறம் போனா வந்து 9 ஆகும், 10 ஆகும் தெரிய வருது. திரும்பி வர முடியாதுன்னு தெரிய வருது. பக்கத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்ல தங்கறதுக்கு. ரொம்ப கிராமம். அப்ப அந்த அந்த மாரி இருக்கும்போது நம்ம போகக்கூடாது. என்னதான் அவசியம்னாலும் போகக்கூடாது. வேறொரு நாள் போகலாம் திட்டமிட்டுக்கணும். அதுக்கு என்ன வேணும்? அறிவின் நிலை கொண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டும். சமூக நலன் தான் நமக்கு முக்கியம். தன் நலன் என்ற கடமையை அ என்ற கடமையை நம்ம செய்யணும். சமூக நலன் தான் முக்கியம். நம்ம நலன் முக்கியம் என்ற கடமையை செய்யாம, சமூக நலன் தான் முக்கியம் என்ற கடமையை செய்ய வேண்டும். ஆக தன்னுடைய நலன் மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் மனிதர்கள் இருப்பார்களாயின், வாழ்வார்களாயின், அறிவின் துணை கொண்டு சூழ்நிலைகளை நல்ல விதமாக மாற்றி வாழ்ந்தால் வாழ்வில் தொல்லையே வராது. அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். அடுத்தது தேவையற்ற சடங்கு முறைகளும், அவற்றின் விளைவுகளும். எந்த காலத்திலயோ வந்து ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடக்குது. எப்பயோ நம்மல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடி சோ மெனி இயர்ஸ் பேக் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அது அப்படியே தலைமுறையா வந்துட்டு இருக்கு. அத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது எதுக்கு செய்றோன்றது நமக்கு புரியல. அதுக்கு அர்த்தமே தெரியல. ஆனா முன்னாடி இருக்கிறவங்க செஞ்சாங்க. எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க. நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துல இருக்கோம். ஒரு திருமண நிகழ்ச்சி எடுத்துக்கோங்களேன். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலயும் ஒவ்வொரு விதமான சடங்கு இருக்கு. ஆனா சில பேருக்கு அர்த்தமே புரியறதில்ல. சில பேருக்கு எதுக்கு செய்யணுன்றதே தெரியறதில்ல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் சடங்குகளை என்ன செய்யணும்? நமக்கு ஏற்றார் போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுல வந்து சிக்கிக்கவே கூடாது. என்னென்ன சடங்குகள நம்மால முடியுமோ, இந்த காலத்திற்கு எது நமக்கு கிடைக்கின்றதோ, எது சரிப்பட்டு வருகின்றதோ, அதனால அந்த மாரி செய்றோம். இதுல வந்துங்க, மகரிஷி வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு தை மாச பொங்கல். அப்ப மகரிஷி அவங்களுடைய அன்னையார் ஒரு அடை சுட்டு சூரியனுக்கு படைக்கிறாங்க. அந்த அடையில வந்து உப்பு இல்ல. அப்ப வந்து மகரிஷி அவங்க கேட்கறாங்க, "இது ஏங்க உப்பு போடாம விட்டீங்க?" அப்படின்னு தாயார கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "சூரிய பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த அடை உப்பு போடக்கூடாது. அது தவறு. அது தப்பு. எல்லாரும் அப்படி தலைமுறையா போய் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க" அப்படின்னாங்க. அப்ப அதுக்கு மகரிஷி அவர்கள் வந்து தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, நமது குடும்பத்துலங்க யாரோ யாரோ எவரோ ஒரு மாமியார் என்ன பண்ணியிருப்பாங்க, உப்பு போடாம அடை பண்ணியிருப்பாங்க. அத வந்து படையலுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருப்பாங்க, மருமக கேட்டிருப்பா. ஏன் உப்பு போடல? அப்ப மாமியாருக்கு அது ஈகோ கிளாஷ் ஆயிருக்கும். அதனால அத வந்து நம்ம மறந்துட்டோம்ன்னு சொல்றதுக்கு ஒரு மாரி இருக்கும். அதனால அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த மாமியார், அந்த காலத்து மாமியாரு, அத மறைச்சுக்கிட்டு, இத வந்து உப்பு போடாம தான் சூரிய பகவானுக்கு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பழக்கமானது தலைமுறையாக வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இத கேட்டுட்டு அ அவங்க அன்னையும் தந்தையும் ரொம்ப சிரிச்சு மகிழ்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் நடந்த பொங்கல் விழாவுல உப்பிட்டுத்தான் அடையை படைத்தனர் அப்படின்னு அவர் வந்து சொல்லி முடிக்கிறார். எதற்கு சொல்ல வர்றோம்னா, இவ்வாறு தேவையற்ற சடங்கு முறைகள் நம்ம யோசித்து வாழ்க்கைய என்ன செய்ய வேண்டும்? சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. அதுபோல தேவையற்ற சடங்கு முறைகள் என்று சொல்லறச்ச பல கருத்துக்களை கூறுகிறார் மகரிஷி அவர்கள்.
விளையாட்டு பந்தயங்கள் தேவையில்லை, சமய திருவிழாக்கள் தேவையில்லை. இதுல இருந்து வீண் செலவை தவிர்த்தல் வேண்டும். திருமண சடங்கும் தேவையில்லாத செலவு நிறைய பேருக்கு ஏற்படுகிறது. பெண்ணை பெற்றவர்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகிறது. கடன் வாங்கி திருமணம் செய்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடனை அடைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி சொல்றார். அதே நேரத்துல அவர்கள் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சமுதாய திட்டத்தில், உலக சமுதாய திட்டத்துல அவர் அறிவுறுத்திருக்கார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன திருமண திட்டம் கேட்டீங்கன்னா, சாமிஜி சொன்னது கருத்து தாங்க. அப்ப பொதுமக்கள் முன்னிலையில ஒரு மேடையில பொதுமக்கள் முன்னிலையில மணமகன் மணமகளை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன். அப்புறம் மணமகள் என்ன சொல்றார், மணமகனை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன், வாழ்க்கை துணையாக ஏற்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட், ஒரு ஆவணம் இருக்கு. அதுல அவங்க என்ன பண்றாங்க, கையெழுத்து போடுறாங்க. அடுத்தது என்ன செய்யறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, பெற்றோர்கள் வராங்க. பெற்றோர்கள் அந்த மணமடையில ஏறி சாட்சி கையெழுத்து போடுறாங்க. அப்புறம் திருமணத்தை முன்னின்று நடத்தக்கூடிய அறிஞர், ஒரு அன்பர், அவரும் கையெழுத்து போடுகிறாரு. கடைசியாக சபையில் இருப்பவர்கள் 5 பேர் மட்டுமே சபையில் சார்பாக சாட்சி கையெழுத்து போடுகிறாங்க. அப்ப அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா, தம்பதியர்கள் மாலையை மாற்றிக் கொள்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி மாற்றிக்கொண்ட பிறகு திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவருமே அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அந்த திருமணமானது இனிதே முடிகிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சது பாருங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, 3 முக்கிய அம்சங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரதட்சணை பகல் கொள்ள கிடையாது. அப்புறம் அடுத்தது தம்பதியர் ஒருவரை ஒருவர் விரும்பி ஏற்றுக்கிறாங்க. பெற்றோர்கள் மனம் உவந்து தங்களது ஒப்புதலை தெரிவிக்கின்றனர். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திருமணமானது, இந்த திருமண உறவானது சமுதாயம் அங்கீகரிக்கிறது. இந்த மாதிரியாக திருமணங்கள் ஒவ்வொரு குடும்பமும் செய்தார்களாயின் நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம், டென்ஷனும் மிச்சம். இந்த திட்டம் எளிய முறை திட்டம். இப்படியெல்லாம் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அழகான ஒரு திட்டத்தை அவர் கூறுகிறார். அடுத்தது ஆன்மீக கல்வியின்மை. அதாவது உலகில பல பேர் என்ன செய்யறாங்க, ஆன்மீக கல்வினா என்னன்னே தெரியல. பக்தி மார்க்கத்துல என்ன செய்யறாங்க, நான் கோயிலுக்கு போறேன், சாமியை கும்பிடுறேன். வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போறேன். அவங்க சாமியை கும்பிடுறாங்களா, அல்லது அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு வேடிக்கை பாக்குறாங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. சில பேர் உண்மையா ஆத்மார்த்தமா கும்பிடலாம், அதுவும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதான் ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா அது ஆன்மீகம் அல்ல. அப்ப அத என்னன்னே தெரியாம இருக்காங்க. அவங்க அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப ஆன்மீக கல்வினா என்ன, அழகா சொல்றார் மகான். வாழ்வினுடைய மதிப்பை பற்றி அறிதல். நம்ம மனித 6வது அறிவு படைத்துள்ளோம். மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6வது அறிவை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கோம். வாழ்வினுடைய மதிப்பை பற்றி அறிதல் அப்படின்னா என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாழ்வினுடைய மதிப்பைனா என்ன, அதுவும் சொல்றார் சுவாமிஜி. உடல், மனம், அறிவு, பேரறிவு, கருமையம், மூளையின் செயல்கள், எண்ணத்தின் ஆற்றல், 7 பாயிண்ட் கொடுக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது கருவுடல் மட்டும் இல்லைங்க, பரு உடல், அப்புறம் சூட்சும உடல், காந்த உடல் எல்லாம் இருக்கு. அதை பத்திலாம் நாம தெரிஞ்சுக்கிறோம். உடல் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நாம உடலை பேண வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். மனம்னா என்ன, அதுவும் நிறைய பேருக்கு மனம்னா என்னன்னு தெரியும். மனம் இருக்கிற இடமே தெரியாது. அதாவது மனம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது இந்த கொள்கைக்கு முதல்ல 12 நாள் கோர்ஸுக்கு வந்தவங்க ஒருத்தர் சொன்னாங்க, மனம்னா இங்க நெஞ்ச தொட்டு, அதுதானே அங்கதானேங்க மனம் இருக்குன்னு கேக்குறாங்க. மனசாட்சியே இல்லையா அப்படின்னு, அங்கதானே மனம் இருக்கு. அப்ப நம்ம விளக்கணும், மனம் என்பது இல்லாத இடமே இல்லை. உயிர் எப்படி உடலில் ஓடுகிறதோ மனமும் அங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு. அப்ப மனம் என்பது இறைநிலையின் அடித்தளம். அது உணரணும். அதான் வாழ்வின் மதிப்பு. ஜீவகாந்த அலையின் கரைசல், மனதினுடைய தன்மை சுருக்கி பதிவு செய்தல், விரித்து காட்டுதல், இதெல்லாம் ஆன்மீக கல்வியினுடைய அடிப்படை ஞானம். அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்தது அறிவு என்பது என்ன, அறிவு என்பது உயிர் ஆற்றலே அறிவு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரறிவு என்பது என்ன, இறைநிலை தான் பேர் அறிவு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தது கருமையம்.
கருமையம் என்பது செயல் பதிவு, அனுபோகம், அனுபவம், இதெல்லாம் என்ன, அது ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய இடம் கருமையம் அப்படின்னு. இதெல்லாம் தான் ஆன்மீக கல்வி. மூளையினுடைய செயல்கள், பெருமூளை, சிறுமூளை. அப்புறம் மூளையினுடைய செயல்கள் நினைவு, நினைக்கின்ற திறன், சிந்தித்த திறன். ஏன்னா நம்ம துரியதவத்துல சொல்லுவோம், செரிபிரல் கார்டெக்ஸ் அப்படின்னு மூளையில இருக்கு. அப்ப அந்த செரிபிரல் கார்டெக்ஸ்ல இருக்கிற செல்கள் எல்லாம் துரியதவம் செய்ய 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 நல்ல ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் தான் ஆன்மீக கல்வி. இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எண்ணத்தின் ஆற்றல், நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறிடும். அதனால எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அப்ப எண்ணத்தின் ஆற்றல், இதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் ஆன்மீக கல்வி. இந்த ஆன்மீக கல்வி இல்லை என்றால் மனிதர்கள் அனைவருமே அறியாமையில் துன்பப்படுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆன்மீக கல்வி எல்லாரிடமும் இருக்குமாயின் உலக சமாதானம் விரைவில் வந்துவிடும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு கருத்து மகரிஷி சொல்றாங்க, காந்த தத்துவம். காந்தம் தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதாவது பாடல என்ன சொல்ற, எந்த ஒன்றை அறிந்திடில் இந்த, அதாவது இறைவன், இந்த இறைவன் முதல் உயிர் வரை எதை தெரிஞ்சுக்கிட்டியோ அது இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாகும் அப்படின்னு. இந்த காந்தத்தை பத்தி ஏன்னா நம்ம சயின்ஸ்ல தெரிஞ்சுக்கிறோம், மேக்னெட்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டு. அதுல நிறைய கருவிகள் நம்ம வீட்டுல தொழிற்சாலையில ஏசி, டிசி, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல தெரிஞ்சிருக்கோம், டைரக்ட் கரண்ட். பட் ஆன்மீகத்துல, தத்துவத்துல நமக்கு காந்தத்தை பத்தி தெரியறதே இல்லை. அப்ப காந்த நிலை உணர்ந்தினால் கடவுள் மனம் அதிலே கண்டிடலாம். காந்த நிலையை நீ உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, கடவுள்னா யாரு, மனம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவை அனைத்துமே மனிதன் உணர, தெரிய ஆன்மீக கல்வி அவசியம். இவ்வாறாக ஆன்மீக கல்வி எல்லா மனிதர்களிடம் இருக்குமாயின் உலக சமாதானம் விரைவில் வந்துவிடும். அடுத்தது உலக சமாதான சங்கத்தினுடைய விதிமுறைகள் மகிழ்ச்சி கொடுக்கிறார். இந்த சங்கத்துல சேர்பவர்கள் கற்பு ஒழுக்கம் காக்கப்பட வேண்டும். புகையிலை எவ்விதத்திலும் உபயோகிக்க கூடாது. மதுபானம் கூடாது. குடும்பத்தில் கடமையை செய்து கொண்டே உலக சமாதான பணிக்காக நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும், தொண்டாற்ற வேண்டும். இந்த சங்கத்தில் சேருபவர்கள் முக்கியமாக கோபத்தை நிர்வகிக்க பழகி கொள்ள வேண்டும். தன்னை துன்புறுத்துபவர்கள் கூட கூடுமான உறவில் நன்மை செய்ய வேண்டும். ஆன்மீக நாட்டம் உடையவர்களாக இருத்தல் வேண்டும். பொறுமை, திறமை உடையவர்களாக இருத்தல் வேண்டும். ஆராய்ச்சி, சிந்திக்கிற திறன் வேண்டும். அன்பு, எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும். துணிவு வேண்டும், பணிவு வேண்டும், புலன் அடக்கம் வேண்டும், கடமை உணர்வு வேண்டும். எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்றான்னு பாருங்க. சரிங்க. அப்ப இந்த மகரிஷி அவர்கள் கூறிய இந்த திட்டங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றினால் உலக சமாதானமும் உலக அமைதியும் வந்துவிடும். உலக அமைதிக்கு என்னங்க ஸ்டெப்பு? சமுதாய அமைதி, குடும்ப அமைதி, தனி மனித அமைதி. அப்ப எந்த திட்டமானாலும் தனி மனிதனிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அதத்தாங்க பாரதியார் சொல்றார், தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்திலேயே அழித்து விடுவோம் என்கிறார். அப்ப தனி மனிதனிலிருந்து தான் எதுவுமே ஆரம்பிக்கணும். உலகத்தில் இல்லை எல்லா மனிதர்களும் சொல்லிட்டே இருக்கோம். எல்லா மனிதர்களுடைய மனசு தனி மனிதத்திலிருந்து ஆரம்பிச்சதுன்னா உலக அமைதியானது, உலக சமாதானமானது வந்துவிடும். ஒரு சிலர் கேக்குறாங்கங்க, இந்த கொள்கைக்கு வராதவங்க கேக்குறாங்க, அப்படி என்ன உலக சமாதானம் என்ன நடக்கக்கூடியதா? இதெல்லாம் நம்ப முடியலையே, இது சாத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க மன்றத்துக்கு வரவங்க. அப்ப அவங்க இன்னும் இப்பதான் கத்துக்க வராங்க. அப்ப அது என்ன சொல்லணும்னா, நிச்சயமாக உலக சமாதானம் விரைவில் வரும் என்பது உண்மை. மகரிஷி சொல்லியிருக்காரு, விரைவில் வரும் என்பது உண்மை. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. பாரதியார் காலத்துல பெண்கள் முன்னேற்றமே அடையாம இருந்தாங்க. பெண்களுக்கெல்லாம் அதிக மதிப்பு கிடையாது. அவங்க எல்லாம் முன்னேறணும்ன்ற நினைச்சா கூட முன்னேற முடியாது. அப்ப அவர் பாடல்ல என்ன சொல்றது தெரியுமா? பாரதியார் பாடல், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று பெண்களை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அது மட்டும் இல்ல, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில், பர்ண உலகம் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு முழங்கினான் பாரதி. அன்று கண்ட கனவு, பாரதியாரின் கனவு இன்று நனவாகி இருக்கிறது. எல்லா துறைகளிலுமே
பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றனர். நிறைய சாதிக்கிறாங்க பெண்கள். அதே மாதிரியாக என்ன பண்ணுவார் மகரிஷி சொன்ன உண்மையானது என்ன ஆகும்? நிச்சயமாக விரைவில் உலக சமாதானம் வரும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் அன்பர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.